வணக்கம். தமிழ் பூமியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நிறைய பேர் எனக்கு கால் பண்ணுறாங்க. அதாவது நான் ஃபுல் டைம் ஃப்ரீயாக தான் இருக்கேன், ஹடூப் படிக்கணும், நான் ஸ்பார்க் படிக்கணும், சுவிட்ச் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபுல் டைமாக அதில் உள்ளே இறங்கி களத்தில் இறங்கி அடித்து தூக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான சில டிப்ஸ் இப்படிலாம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக உங்களால் சுவிட்ச் ஆக முடியும், நிறைய நாலேஜும் கேதர் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு பேசிக்காக என்னென்னா இது யாரெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸாக வர்றவங்க எல்லாம் ஒரு வருஷம் கழிச்சு நான் கரியர் சேஞ்ச் பண்ண போகிறேன் ப்ரோ, எனக்கு அந்த மாதிரி ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் இருக்கேன், பேப்பர் போட்டு வெளிலே வந்துட்டு இப்போ நான் நெக்ஸ்ட் ஜாப் சர்ச் பண்ணிட்டுருக்கேன், அப்போ படிக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் நீங்கள் கரியர் பிரேக் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு, அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப் நிறைய பேர் உள்ளே வரணுன்ட்டு ட்ரை பண்ணுறாங்க அவங்களுக்கு, அண்ட் தென் அவங்க நைட் ஷிஃப்ட்டு நிறைய பேர் போகிறாங்க, நான் ஈவினிங் ஷிஃப்ட் தான், எனக்கு யூகே ஷிஃப்ட்டில் இருக்கேன், அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் இது செட் ஆகும். அண்ட் நீங்கள் ஃபுல் டைம் ஒர்க்கே பண்ணிட்டு இருந்தாலும் கூட இதை ஒரு மாதிரி இந்த டெக்னிக்கை மாற்றி நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக்காக அந்த டெக்னிக் என்ன அப்படின்னா, நீங்கள் எங்கேயோ படிச்சுட்டு இருப்பீங்க, லைக் கிளாஸ் ரூம் ட்ரைனிங் பண்ணுவீங்க, இல்லைனா எங்கேயோ சம்திங் ஓனில் லேர்னிங் பண்ணுவீங்க, கூகுளில் பார்த்து படிப்பீங்க, இல்லைனா வீடியோஸ்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு அதில் படிச்சுட்ருப்பீங்க. ஸோ எப்படியோ நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க, படிச்சுட்டு இருந்துட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 2 hour 3 hour படிப்பீங்க காலையில். மற்ற நேரம்லாம் படிக்க முடியாது உங்களால், எவ்வளோ தான் உட்காந்தாலும் தனியெல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ பேசிக்காக அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, போய்ட்டு இன்டர்ன்ஷிப் மாறிட்டு ஏதாவது ஒரு இதில் சேருங்க. லைக் நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கலாம், இல்லைனா சென்னை, பெங்களூர், எங்கே வேணால் இருக்கலாம். அங்கெல்லாம் இன்டர்ன்ஷிப் மாதிரி போய்ட்டு கம்பெனியை அப்ரோச் பண்ணுங்கள். ஓகே, என்னப்பா நீ சொல்லிட்டேன் இன்டர்ன்ஷிப்ன்ட்டு உடனே கிடச்சிருமா, இன்டர்ன்ஷிப்லாம் இப்போ கிடைக்கிற மாதிரியா இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம். ஆமாம், இன்டர்ன்ஷிப் அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது தான். பட் நீங்கள் போய்ட்டு சின்ன கம்பெனி, ஸ்மால் ஸ்கேல் கம்பெனிஸ், ஸ்டார்ட் அப்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய கம்பெனி, மீடியம் கம்பெனி, லைக் மிகப்பெரிய எம்என்சிஸ், அவங்கள எல்லாத்தையுமே நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். லைக் ஒரு பாரபட்சம் பார்க்காம போய் அப்ரோச் பண்ணுங்கள், கால் பண்ணி அவங்கக்கிட்ட பேசுங்க. ஸோ அப்படி பேசும்போது தான் உங்களுக்கு அவங்க ரிக்குவயர்மெண்ட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. அவங்ககிட்ட நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, எனக்கு மணி எதுவும் தேவையில்லை, சேலரி எதுவும் தேவையில்லை, நான் ஜஸ்ட்டு ஃப்ரீயாக உங்களுக்கு ஒர்க் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி அப்ரோச் பண்ணுங்கள். அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மாதிரி கம்பெனிலே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீன்னு நினச்சிடாதீங்க. அவங்களுக்கு எனிவே அவங்களுக்கு சீட் கொடுக்கணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ப்யூட்டர் கொடுக்கணும், அந்த எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்குது. ஸோ அவங்க யோசிச்சு தான் எடுப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், இது ஈஸியாக கிடைக்காது. பட் நீங்கள் களத்தில் இறங்கி தேடினீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஜஸ்ட் நீங்கள் சும்மா உட்காந்து ஒரு 5 LinkedInல போய்ட்டு போஸ்ட் போடுங்க, நிறைய பேரை காண்டாக்ட் பண்ணுங்கள், புது கம்பெனிலாம் காண்டாக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் ஃப்ரீயாக இருக்கும்போது LinkedInலாம் ஸ்ட்ராங் பண்ணுங்கள், உங்களோட ப்ரொஃபைலை பக்காவாக ரெடி பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிறைய உங்களோட பீச் நிறைய ரீச் ஆகும். நீங்கள் ஒரு இடத்துல போஸ்ட் போட்டுருக்கும்போது ஏதாவது இடத்துல கிளிக் ஆகிட்டு உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ட்ரைனிங் சென்டர்லாம் எடுக்கிறாங்களா, அவங்களுக்குலாம் கூட நீங்கள் போய்ட்டு அங்கே டீச் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் பண்ணலாம். சில ப்ராக்டிஸ் பண்ணி கொடுக்கலாம், சில அவங்களுக்கு லைக் ப்ரோக்ராம்லாம் எழுதி கொடுக்கலாம், அவங்க அதை யூஸ் பண்ணிக்குவாங்க அந்த ட்ரெயினர்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி இது கூட நீங்கள் பண்ணலாம், நீங்கள் படிச்சுட்டு இருக்க ட்ரைனிங் சென்டர்லேயே கூட பண்ணலாம். ஸோ அதுவும் கூட பாசிபிள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நாலேஜ் கிடைக்கும், ஒரு ரியல் டைம் எக்ஸ்போசர் கிடைக்கும். ஒரு முடிக்கும் போது உங்களுக்கு யூ வில் கெட் ஒரு பவர் வந்துடும். மற்றவங்களோட உங்களுக்கு நீங்கள் முடிக்கும் போது உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸும் கிடச்சிடும். ஸோ ஈஸியாக சுவிட்ச் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு ஒன் ஸ்டெப் எக்ஸ்ட்ரா, அவ்வளோதான். நீங்கள் எனிவே சாதாரணமாக போனாலும் நீங்கள் ஸ்டக்காக வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா வைக்கிறீங்க. ஸோ தட் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவான ஒரு ரிசல்ட்டும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த மாதிரி முடியலை, நான் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, சும்மா லைக் நெட்டில் தேடுங்க, ஃபோன் பண்ணி பாருங்கள், இல்லைனா சும்மா போய்ட்டு டேரெக்டாக போய் அப்ரோச் பண்ணி பாருங்கள். நீங்கள் நினைக்காத ரிசல்ட்லாம் கூட கிடைக்கலாம். இந்த மாதிரி நான் நிறைய பார்த்துருக்கேன், அதனால் சொல்ல முடியும். நம்ம கம்யூனிட்டிலே தமிழ் பூமி கம்யூனிட்டிலே கௌதம் இந்த மாதிரி பண்ணார். கௌதம் மிஷின் லேர்னிங் இதெல்லாம் எடுக்கிறவர், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு வீடியோ கிட்டத்தட்ட 20,000-30,000 வியூவை தாண்டி போயிட்டு இருக்குது நம்ம சேனல்லே. ஸோ அவர் இப்படி தான் பண்ணார். லைக் ஒரு இதில் கம்பெனிலேருந்து சுவிட்ச் ஆகணும், கரியர் சுவிட்ச் ஆகணுன்ற போது அவங்க இந்த மாதிரி தான் ஒரு ஸ்டார்ட் அப் அப்ரோச் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஒரு டீல் பண்ணிவிட்டு ஒரு கிளஸ்டரே செட்டப் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த புண்ணியவன் ஒரு கிளஸ்டரே செட்டப் பண்ணி கொடுத்துட்டு கௌதம் தலைமையில் ஒரு 5 பேர் கொண்ட குழு இயங்குச்சு. அதுக்கும் நம்ம குரூப்பில் போஸ்ட் போட்டு நம்ம குரூப்லேருந்து ஒரு 5 பேர் இணைஞ்சாங்க. ஸோ எப்போவுமே நம்ம ஒரு குரூப் சேர்க்குறதும் ஒரு பெனிஃபிட் தான். அதாவது நம்ம லைக் மைண்டடாக இருக்கிற குரூப்ஸ் சேர்ந்தாங்க அப்படின்னா படிக்கிறதா நம்ம கான்சன்ட்ரேஷனும் வரும். தனியாக போடுறத நம்ம சப்போஸ் எல்லாம் மோட்டிவேஷன் நடந்துட்டோம், நம்ம எதாவது படிக்க முடியலன்னா அவங்க நமக்கு சொல்லித் தருவாங்க. ஸோ தட் நம்ம மொமெண்டம் போயிட்டே இருக்கும். நம்ம ஒன்று படிப்போம், அவங்க ஒன்று படிப்போம், அந்த மாதிரி நமக்கு நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபரும் நடக்கும். ஸோ அது மூலமாக படிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 months வீக்கெண்டில் தான் அவர் ஆக்சுவலி மற்ற இன்னொரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். வீக்கெண்டில் மட்டும் போயிட்டு சுவிட்ச் ஆகி இப்போ வேறு லெவலுக்கு போயாச்சு. இப்போ டேட்டா அனலிஸ்ட் அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டார். ஸோ நம்ம கௌதம் தான். ஸோ ஒரு கண் முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. அதனால் டெடிக்கேட்டடாக பண்ணுவார். ஒரு விஷயம்னா டெடிக்கேட்டடாக பண்ணுவேன் அப்படின்ட்டு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். அதே கமிட்மெண்ட் தான் அவங்களுக்கும் இருக்கணும், நமக்கும் இருக்கணும். என்ன பண்ணாலும் நம்ம காசு வாங்கி ஒரு ஜாபுக்கு போய் செய்கிறத விட இதில் நம்ம டெடிக்கேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கணும். ஏன்னா ஒருத்தங்க நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிட்டு வின் சுச்சுவேஷனாக இருக்கும். அவங்களுக்கும் வின்னாக இருக்கணும், நமக்கும் வின்னாக இருக்கணும். அப்போ தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும், ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப்பும் நம்மளுக்கு இல்லை எவர் லாஸ்டிங்காக இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் யோசிங்க, அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணுங்கள். இது ஜஸ்ட் என்னோட தாட் தான். நான் இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறதை பார்த்துருக்கேன். இது ஒரு அப்ரோச் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. யாரோ ஃப்ரெஷ்ஷர் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக. சும்மா வந்துட்டு ஊரை சுற்றிட்டு அதுக்கு மற்ற நேரத்தில் ஊரை சுற்றிட்டு இருக்கிறதுக்கு இதில் ஃபோக்கஸ் பண்ணால் நம்ம இன்னொரு ஸ்டெப் அதில் முன்னாடி வைக்கலாம். இதில் பெருசாக ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அங்கே போனீங்கன்னா மேபி சில பேர் சம்பளம் கூட கொடுக்கலாம், யாருக்கு தெரியும். சம்பளம் வேணாம் நீங்கள் சொல்லுங்கன்னா, ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸஸ் ரொம்ப ரொம்ப வேல்யூவாக இருக்கும். ஃபஸ்ட்டு 1 இயரில் நீங்கள் மேலாம் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் 1 இயரில் நீங்கள் ஜம்ப் அடிக்கும்போதே ஒரு நல்ல பெரிய சேலரியோட உங்களால் ஜம்ப் பண்ண முடியும். அண்டு அதில் கிடைக்கிற கான்டாக்ட்ஸ், அதில் ரியல் டைம் உங்கள் எக்ஸ்போஷர் இந்த மாதிரி நடக்குதுலாம் தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணிக்குவீங்க. இதெல்லாம் தான் பேசிக்கான டிப்ஸ். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் சீக்கிரமாகவே சுவிட்ச் ஆக முடியும். அண்ட் நிறைய கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், நிறைய உள்ள வந்துட்டு போக முடியும். இந்த வீடியோவில் சொன்ன கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இதை லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா நீங்கள் எதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை கமெண்ட்டில் தெரிவிங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு இது போன்ற மேலும் சில வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும், உடனே வீடியோ போட்ட உடனே சுட வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பட்டனை பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆறுமுகம். பாய்.